தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இந்த சேனல்ல ஃபார்மசி படிப்பு பற்றியும் வரும் வீடியோக்களில் எல்லா ஃபார்மா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் வீடியோவில் நம்ம டிஃபார்ம் பற்றி பார்த்தோம். அது 2 வருஷ கோர்ஸ்னு பார்த்தோம். இப்போ பார்க்கறது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம். இது 4 வருஷ கோர்ஸுங்க. இதை பற்றிய ஒரு ஐடியா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பிஃபார்ம் சேர்றதுக்கு நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். +2ல் 50% மார்க் எடுத்துருக்கணுங்க. எந்த பிரிவு +2ல் எடுத்திருக்கிறீங்க பிஃபார்முக்கு தகுதி பெற்றீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த குரூப் எடுத்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு நீங்கள் பிஃபார்ம் ஜாயின் பண்ணிக்கலாம். பிஃபார்ம்ங்கிறது 4 வருஷ கோர்ஸ்னு பார்த்தாங்க. பிஃபார்ம் ஹெல்த் செக்டார் கீழே வருது. மக்கள் தொகை அதிகமாகும்போது அவங்களுக்குள்ள மருந்து தேவையும் அதிகமாகும். அதனால் ஃபார்மா டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புங்கிறது உறுதியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பிஃபார்ம் முடிச்சிட்டீங்க. பிஃபார்ம் முடிச்சுட்டு எங்கெங்கே வேலை கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்கும். எங்கே கிடைக்கும்னா ஃபார்மசியில், அங்கே இருக்கிற ஃபார்மசியில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ஃபார்மா கம்பெனிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட புது மெடிசன்ஸை டாக்டருங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகவும் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம். மேற்கொண்டு அதிகமாக படிக்கணும்னா எம்ஃபார்ம் படிக்கலாம், இல்லைன்னா எம்டெக் படிக்கலாம். எம்ஃபார்ம் எங்கே படிக்கலாம் அப்படின்னா எம்ஃபார்ம் காசு கட்டியும் படிக்கலாம், இல்லைன்னா ஸ்டைஃபண்டோட படிக்கணும்னா ஜிபேட் கிளியர் பண்ணிங்கன்னா ஸ்டைஃபண்டோட படிக்கலாங்க. எம்டெக்குங்கிறது என்ன டிஃப்ரென்ஸ்னா எம்டெக்குங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்காதுங்க. எம்டெக்ங்கிறது பெரிய யூனிவர்சிட்டிஸில் தான் இருக்கும். அங்கே ஜிபேட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. என்ன டிஃப்ரென்ஸு எம்ஃபார்முக்கும் எம்டெக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா சேலரி டிஃப்ரென்ஸ் தான். எம்ஃபார்ம் படித்தவங்களோட எம்டெக் படித்தவங்களுக்கு சேலரி அதிகமாக ஸ்டார்டிங்லேயே கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ட்ரக் இன்ஸ்பெக்டராக போகலாங்க. எக்ஸாம் எழுதணும். அதுக்கு கவர்மெண்ட் ஜாப். இது கவர்மெண்ட் ஜாப். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இல்லைங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப். ஃபுட் இன்ஸ்பெக்டருங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அதுக்கும் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் போகணும். அதுக்கப்புறம் இருக்கிறது இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க. இந்த இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஹாஸ்பிட்டல், ஆர்மி, நேவி ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருதுங்க. எல்லாமே டிஃபார்மும் எலிஜிபிள், பிஃபார்மும் எலிஜிபிள், ரெண்டுமே எலிஜிபிளுங்க. இதுக்கு எக்ஸாம் எழுதணும். அப்பப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு எக்ஸாம் எழுதணும். இஎஸ்ஐசிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ரயில்வேலும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் இது எல்லாமே ஃபார்மசிஸ்ட் ஜாப் தான். இது உள்ளார எல்லாம் எந்த ஒர்க்கும் கிடையாது. இதுக்கு எல்லாமே ஃபார்மசிஸ்ட் ஜாப் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ட்ரக் எடுத்து கொடுக்குற ஜாப் தான். நான் இப்போ சொல்ல போகிற 5 ஜாப்ஸ் எதுனா டெக்னிக்கல் ரைட்டிங், மெடிக்கல் கோடிங், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், ஃபார்மகோ விஜிலன்ஸ், ரெகுலேட்டரி அஃபேர் ஆஃபீஸர். இந்த 5 ஜாப்ஸும் ஈக்குவல் டு ஐடிங்க. நீங்கள் ஐடியில் ஜாயின் பண்ணல, பிஃபார்ம்லேயே ஜாயின் பண்ணிட்டோமே எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். இந்த 5 ஜாப்ஸும் எப்படி இருக்கும்னா ஐடிக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் ஃபார்மசியில் போயும் கஷ்டப்பட வேண்டாம், ஹாஸ்பிட்டலில் போய் ஃபார்மசியில் கஷ்டப்பட வேண்டாம், இண்டஸ்ட்ரியில் போயிட்டும் கஷ்டப்பட வேண்டாம். ஸோ இது ஐடியில் இருக்கிறவங்க எப்படி எல்லா இதையும் அனுபவிக்கிறாங்களோ எல்லாமே இந்த 5 ஜாப் எடுத்தோம்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் தான் நமக்கு வேலை கிடைக்குதுன்னா ப்ரொடக்ஷனில் வேலை கிடைக்கும், QAல கிடைக்கும், QC இருக்கும், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட், ரிசர்ச் கெமிஸ்ட். இதில் உங்களுக்கு எதில் விருப்பமோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஒன்று பற்றியும் நான் தனியான வீடியோ பின்னாடி போடுறேன். ஃபார்மசி முடிச்சுட்டு நம்ம வெளிநாட்டில் வேலைக்கு போகலாங்க. வெளிநாட்டில் எப்படி நம்ம நாடு மாதிரியே தான் ஃபார்மசியில் எல்லாத்துலேயும் வேலை கிடைக்கும். அதேமாதிரி இண்டஸ்ட்ரியிலேயே வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேயும் வேலை கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் கம்யூனிட்டி ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ், வெட்டினரி ஃபார்மசி, மிலிட்ரி ஃபார்மசி,
இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும்னா ஃபார்மசியில் நமக்கு கிடைக்கிற வேலைகள், வெளிநாட்டில் இருக்கிற ஃபார்மசியில் கிடைக்கிற வேலைகள். ஃபேக்ட்ரிஸில் எது கிடைக்கும்னா ஃபார்மசூட்டிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ஃபார்மசூட்டிக்கல் டெக்னீஷியன்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளார நமக்கு கிடைக்கிற வேலைகள். நம்ம பிஃபார்ம் முடிச்சுட்டு வெளிநாடு போகலான்னு பார்த்தோம். அதுக்கு நமக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணுங்கிறத இதில் பார்க்கலாம். நம்ம +2 முடிக்கும்போது 65% வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பிஃபார்ம் பண்ணுறோம். பிஃபார்மில் 5 சப்ஜெக்டில் 65லேருந்து 70% வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க. ஆன்லைனில் டோஃபல், IELTS, PTE அப்படின்னு எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் என்னன்னா இதெல்லாம் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ். இந்த இங்கிலீஷ் எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கு கோச்சிங் சென்டரும் இருக்குது. ஆன்லைன்லேயே நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் சென்டரில் வந்து அட்டன் பண்ணலாம். அதில் ஒரு குறிப்பிட்ட மார்க் கையில் வச்சுருப்பீங்க. அந்த மார்க்கு அப்புறம் சப்ஜெக்டில் இருக்கிற 5 சப்ஜெக்டில் இருக்கிற 65 to 70% மார்க்கு, போர்டு எக்ஸாமில் அதாவது +2ல் 65% மார்க்கு, இந்த மார்க் எல்லாத்தையும் வச்சு பேஸ் பண்ணி வச்சு தான் நமக்கு அட்மிஷன் கிடைக்குங்க. வெளிநாட்டில் அட்மிஷன் கிடைக்கும்போது உங்களுக்கு ஸ்டைஃபண்டோட கிடைக்கலாம், ஸ்டைஃபண்ட் இல்லாமையும் கிடைக்கலாம். அது நீங்கள் அப்ளை பண்ணுற யூனிவர்சிட்டியை பொறுத்தது. ஒரு சில யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு லோன் பேசிஸ்லேயும் கிடைக்கும். நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு நீங்கள் பிஃபார்ம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு போட்டு பார்க்கலாம். இல்லைன்னா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வாண்டட்னு போட்டு பார்க்கலாம். ஸோ இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற